இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக வெள்ளிக்கிழமை இறை இரக்கத்தின் ஆண்டவருக்கும் இதய ஆண்டவருடைய நாளாகவே இந்த நாள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவரினுடைய பக்தி முயற்சியை கடைபிடிப்போம். இயேசுவின் திரு இருதயம் நமக்காக இருக்கிறது, நமக்காக துடிக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த இதயத்தினுடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த பக்தி முயற்சி எடுப்போம். இதயம் நமக்காகவே இருக்கும் ஒரு இதயமாக மாற்ற முயல்வோம். அன்புக்குரியவர்களை, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளின் விழாவை நினைவு கூறுகிறது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். மிக சிறந்த விழா. அவர் பிறந்தது இந்த மானிடத்தை மீட்பதற்காக, இயேசுவின் வருகையை ஆயத்தம் செய்வதற்காக என்று நாம் விழா கொண்டாடினோம். இன்று அவர் பட்ட துன்பங்கள், வேதனைகள் மிக சிறந்தது, வியக்கக்கூடியது, கடவுளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று இன்று அவர் பாடுகளுக்காக விழா எடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய பாடு, அவருடைய துன்பம் எதற்காக இருந்தது? இறைவனுக்காக மட்டுமே இருந்தது, நீதிக்காக மட்டுமே இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் நீதியை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இறுதி மூச்சை விடும் வரை அவர் நீதியோடு வாழ்ந்தார். அதனால்தான் அவருடைய துன்பம் ரொம்ப கடுமையாகவே இருந்தது. அதற்காக தாயாம் திரு அவையானது மிக சிறந்த விழாவை இன்று எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவை, அவருடைய பாடுகளை நினைத்து தான் இன்றைய மன்னாவிலும் நற்செய்தியிலும் சிறப்பாக அவருடைய வாழ்வை பற்றிய ஒரு பகுதியை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17 - 29 முடிய பகுதிகளிலே படிக்கிறோம். இந்த பகுதியை நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஒருவேளை தெரியாதவர்களுக்கு ஒரு குறுகிய அளவில் மீண்டுமாக நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏரோது மன்னன் தன்னுடைய சகோதரன், அவருடைய மனைவி ஏரோதியாளை மனைவியாக வைத்து வாழ்ந்திருந்தார். பாருங்க, அப்ப தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டு சகோதரனுடைய மனைவியே வச்சிட்டு இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய தவறு இல்லையா, பாவம் இல்லையா? இதைத்தான் திருமுழுக்கு யோவான் சுட்டி காண்பிக்கிறார். இது தவறு, இப்படி நீ வாழக்கூடாது அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட ஏரோதியால் என்ன செய்கிறார்? சூழ்ச்சி செய்கிறார்கள். எப்படி? என்னை இவரோடு வாழ விடாம சதி செய்கிறாரே, இவர் எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பழி வாங்க முடியல. ஏன்னா ஏரோதுக்கு தெரியும், திருமுழுக்கு யோவான் நீதிமான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர், கடவுளை பற்றி அறிவிப்பவர், அவர் உண்மை மட்டும்தான் பேசுவார் என்று தெரியும். அதனால ஏரோது மன்னன் என்ன செய்யறாரு? திருமுழுக்கு யோவானை சிறையில் வச்சு பாதுகாப்போடு தான் வச்சுட்டு இருக்கிறார். ஆனா ஏரோதியால் எப்படா எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன இப்படி நீ பேசிட்டியா, என்னை பிரிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஒரு நாள் வருது, அவருடைய ஏரோதினுடைய பிறந்த நாள். அப்ப எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஏரோதியால் தன்னுடைய மகளை அனுப்பி நடனம் ஆட செய்கிறார். அப்ப எல்லாமே நடனத்தை பாக்குறாங்க, வியந்து போறாங்க, பாராட்டுறாங்க. அரசனுக்கு ஏரோதுக்கும் பிடிச்சி போச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வியந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு, மா உனக்கு என்னமா வேணும் கேளு, இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு உறுதி தரேன், நீ இந்த இடத்துல எதை கேட்டாலும் உடனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி சொல்றாரு. அப்ப அரசன் கொடுக்குற வாக்குறுதியை தவறக்கூடாது. அவ்வளவு பெரிய சபைக்கு முன்பாக அந்த குழந்தை உடனே கேட்கல, ஓடுது அம்மா கிட்ட போது. ஏரோதியாள்கிட்ட போயிட்டு, அம்மா நான் என்ன கேட்க? திருமுழுக்கு யோவானுடைய தலையை போய் கேளு அப்படின்னு. அதுவும் ஓடி கேட்குது, திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொடுங்க அப்படின்னு. உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது, அவருடைய தலையா யோசிக்கிறார். ஆனாலும் கொடுத்த வாக்கை அரசு நிறைவேற்றி ஆக வேண்டும். உடனே காவலரை கூப்பிடுறாரு, போயிட்டு அவருடைய தலையை கொண்டு வாங்கணும். அப்ப சிறையில் இருக்கிற அந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை துண்டித்து தலையை கொண்டு கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயல் பாருங்க. ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய தலை துண்டிக்கப்பட்டு கொண்டு கொடுக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய பாடு, இதுதான் பெரிய ஒரு தியாகம். கடவுளுக்காகவே, நேர்மைக்காகவே வாழ்ந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். அதனால்தான் அவருடைய பாடுகளுக்காகவே இன்று விழா எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் முழுமையாக படித்து தியானித்ததிலே இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக நான் தியானித்தது,
கடவுளுக்காகவும் நீதிக்காகவும் பணி செய்பவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகளும் தியாகமும் உண்டு. இது உண்மை பிரியமானவர்களே. யாரெல்லாம் கடவுளுக்காக பணி செய்ய முன் வருகிறீர்களோ, யாரெல்லாம் நீதிக்காகவே இறுதி வரை உழைக்கிறீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிர்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தடைகள் உண்டு. அவர்களை அவமானப்படுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள். இது எல்லாமே இருக்கிறது, உண்மைதான். அப்ப நீதிக்காக நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ முடியுமா? உண்மையா இருக்க முடியுமா? இல்ல, நீதிக்காக யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை, அவங்களுக்கு தான் சிறையில் வைக்கிறோம். அதுதான் அப்போ கூட நடந்தது, இப்போவும் நடக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் நீதியோடு வாழ்வேன், இறைவனுக்காக வாழ்வேன் என்று முயற்சி செய்கிற பொழுது இந்த துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதே இந்த நாளினுடைய இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாகவே அமைந்திருக்கிறது. இந்த நற்செய்தியை நான் படித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை கூட நான் தியானித்தேன். அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கூட ஆசைப்படுகிறேன். முதல் கருத்தாக, சத்தியத்திற்காக பேசினால் ஆபத்து உண்டு. பிரியமான, உண்மைக்காக நீதிக்காக அந்த சத்தியத்திற்காக யாரெல்லாம் பேசுகிறீர்களோ அவர்களுக்கு ஆபத்து கட்டாயமே உண்டு. நம்ம ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா படங்கள்ல பார்ப்போம் இல்லையா? நீ சாட்சி சொல்றியா அப்படின்னா அவனை சுட்டு கொண்டுடுவாங்க இல்லையா? அப்ப அவனை பழி வாங்குவாங்க, அவங்க குடும்பத்தை பழி வாங்குவாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்காக உண்மைக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய ஆபத்து உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது, அன்று திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அப்ப சத்தியத்திற்காக உண்மைக்காக வாழ்வது கடினமா என்றால் கடினம் அல்ல. அந்த உயிரையும் பொருட்படுத்தாமல், இந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் நாம் இந்த நீதிக்காக சத்தியத்திற்காக பேசினால் கடவுள் நம்மை உயர்த்துவார், நமக்கு விண்ணக வாழ்வு உண்டு. இன்னைக்கும் அந்த திருமுழுக்கு யோவானை பத்தி பேசுறோம் இல்லையா? அவர் அந்த சத்தியத்திற்காக வாழ்ந்திருக்கிறாரே என்று அவரை கடவுள் உயர்த்துவார் என்ற ஒரு செய்தியானது முதலிலே நான் தியானித்தேன். இரண்டாவதாக, பாவம் செய்பவர்கள் சத்தியத்திற்கு பயப்பட மாட்டார்கள். அப்ப சத்தியம், அப்ப நீதிக்காக நேர்மைக்காக அது பாவம் செய்யறவங்களுக்கு ஒரு எண்ணமே வராதுங்க. பாருங்க, யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ தவறு செய்யறாங்களோ, என்ன நீதி என்ன நேர்மை, நான் இப்படித்தான் இருப்பேன், பலர் மத்தியில் அந்த உண்மையை மறைச்சிடுவாங்க. ஏன்னா இந்த பாவம் அவர்கள் சத்தியத்தின்படி நீதியின்படி வாழ விடாது. ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு தவறு இப்படிதான் போய்கிட்டே இருக்குமே ஒழிய அந்த நீதி நேர்மை என்பது அவர்கள் உணரவே மாட்டார்கள். யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்களை பாருங்கள், நீதிக்காக அவர் குரல் கொடுக்க மாட்டார்கள், பாவங்கள் அதிகமாக செய்வார்கள், பிறரை பாவம் செய்ய தூண்டுவார்கள். இதுதான் ஏரோது இந்த பாவத்துல செஞ்சுட்டு இருக்கிறாரு. திருமுழுக்கு யோவான் நேர்மையான ஒரு மனிதன் என்பது தெரிந்து கூட அவர் நேர்மையா இருக்கல, மாறல. ஏன்? அவர் வாழ்க்கையில ஒரு பாவம் இருந்துச்சு. அந்த பாவம் அவருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பாவத்திட்டு வெளியே வந்தாதான் மீட்பு வரும், உண்மை வெளியே வரும். ஆனா அந்த பாவத்தோடு வாழ்கிறவர்கள் சத்தியத்தை வெறுப்பார்கள், சத்தியத்தின்படி வாழ மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் இந்த ஏரோது மன்னனுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த நற்செய்தியிலே தெளிவாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த நற்செய்தியினுடைய கருத்தாக நான் தியானித்தது, சத்தியத்தின் பக்கம் நிற்பவர்கள் உண்மையான மகிழ்வை அடைவார்கள். யாரெல்லாம் சத்தியத்திற்காக உண்மைக்காக நிற்கிறார்களோ குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். நான் இதற்காக, இந்த உண்மைக்காக போராடுகிறேன். இன்னைக்கு சமுதாயத்துல சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பாருங்க, சமுதாயத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்காக போராடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் சிறையில போடுவாங்க, அடிப்பாங்க, தவறா ஒரு செய்தியை சொல்லி அவங்க பேரை கெடுப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சு கூட தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் சமுதாயத்துல ஒரு மனிதனுக்கு எதிராக நடக்குதுன்னா குரல் கொடுக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இந்த டிராபிக் ராமசாமின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் எப்படி பாருங்க, சின்ன சின்ன தவறுகள் தான். ரோட்ல பேனர் வச்சா தப்பு, மக்களுக்கு நீதி கிடைக்கலாம் தப்பு, பேருந்துல பயணம் செய்யறவர்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள்னா அவருக்கு குரல் கொடுப்பார். இப்படி சின்ன சின்ன தவறுகள் செய்யறப்போ அவர் குரல் கொடுக்கிறாரு, இது தவறுங்க, நீதிங்க, உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுவார். இப்படி போராடுவர்கள் விட்டுருவாங்களா? உடனே சிறையில் போய் வைப்பாங்க, அவர் அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. இன்னைக்கு சோசியல் வலைத்தளங்களில் கூட நிறைய பேர் இந்த உண்மைக்காக பேசுறவங்கள உடனே அவங்க மேல ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள வச்சிருவாங்க. அப்ப உண்மைக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, நிற்கிறார்களோ, துணை இருக்கிறார்களோ அவர்களுக்கு
வெளிப்புறத்தில் தண்டனை இருந்தாலும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில உண்மையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால தான் சமூக ஆர்வலர்லாம் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்பா, நான் இதுக்காக குரல் கொடுத்தேன், அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில வந்துருச்சு, அவங்களுக்கு விடுதலை கிடைக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை போலதான் திருமுழுக்கு யோவானும் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு உண்மைக்காக நின்றார். எந்த ஒரு அரசனா இருந்தா என்ன, மக்கள் ஆண்டியா இருந்தா என்ன, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு அந்த உண்மைக்காகவே நின்றதுனால அவர் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது, பரலோக வாழ்வு கிடைத்தது, விண்ணகத்திலே இன்று மகிழ்ந்திருக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி உண்மைக்கு துணை நின்றால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு திருப்தி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனா பிறந்து நான் இதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு ஏற்படும். பிரியமானவர்களே, இன்று திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைத்து நாம் விழா எடுக்கிறோம். அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த தியாகம் இருக்கிற பொழுது துன்பங்களை நாம் தாங்க வேண்டும், அவமானங்களை தாங்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், உயிரை கூட தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த நாளிலே இந்த நல்ல பண்புகளை என் வாழ்வில் எடுத்து நான் வாழ முடியுமா என்ற சிந்தனையோடு கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. எங்களை மனிதனாக படைத்து ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையால் எங்களை வழி நடத்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோர்வுகள், அசதிகள் வந்தாலும் இது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தை கொடுக்கிறேன். தூய ஆவியால் நிரப்பி எங்களை வழி நடத்துகிறேன். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள், அசதிகள், சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமைகள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் அமைதியோடு, நிதானத்தோடு, உண்மையோடு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையை நாங்களும் பொய் சொல்லாமல் நீதிக்காக துணை நிற்க எங்களுக்கு நல்ல வரனை கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த மன்னாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீர் இன்று கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.